பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் உன்னை வந்து ஆசீர்வதிக்கிற தெய்வம் இயேசு. இதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய நாமத்தை யாராக இருந்தாலும் சரி, எந்த இடத்துல பிரஸ்தாபப்படுத்தினாலும் சரி, அவர் வந்து அந்த இடத்துல ஆசீர்வதிக்கிற தெய்வம். நான் அதை அனுபவித்து பார்த்தனால தான் சொல்கிறேங்க. 2 கண்ணும் தெரியாமல் 92ஆம் வருஷத்தில் இந்த பர்திமேயு என்கிற ஒரு தெய்வீக வெளிச்சத்தை பெற்ற மார்க் 10:46 படி தீமேயுவின் மகனான பர்திமேயு என்கிற குரல் பிச்சை கேட்டுக்கிட்டு தான் அவருடைய நாமத்தை சொல்லி 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 கூப்பிட்டான். நின்று அவன் வாழ்க்கையில் ஆசீர்வதித்த அதே கர்த்தர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றைக்கும் மாறாத தெய்வம். நான் 1992 வரும்போது எத்தனை பேர் என்ன சொன்னாங்க தெரியுமா? பைத்தியக்காரன், கிறுக்க, மெண்டல் பிடிச்சி போச்சு. ஏன் தெரியுமா? ஒரு 300 ரூபாய் பையில் வச்சுக்கிட்டு ஊழியத்தை செய்யப்போறானா? போய் என்ன செய்ய முடியும்? கன்னியாகுமரிக்கோ தூத்துக்குடி மாவட்டத்துக்கோ ஒரு டீ குடிச்சிட்டு திரும்பி வரட்டும். எல்லாரும் சொல்லாதவன் பாக்கி இல்லை. என் கூட வந்தவங்களுக்கே 1-2 பேரும் தான் அவன் கூட அவிசுவாசப்பட்டுருவான். எல்லாரும் இப்படி சொல்கிறாங்க, ஐயா போய் டீ குடிச்சிட்டு வர தான் பணம் இருக்குது, என்ன செய்ய போகிறோம் ஒன்றும் தெரியாது. ஏன்னு கேட்டேன். பெரிய பெரிய ஊழியக்காரங்களாக இருக்காங்க. இருக்கட்டும், எவ்வளவு பெரியவனாக இருக்கட்டும், ஆண்டவர் யார்? 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 7வது 8வது வசனத்தை அப்படியே திருப்புவீங்களா? அழைப்பின் குரல் கேட்டேன், எல்லாண்டவன் என்ன உள்ளதே. அழைப்பின் குரல் கேட்டேன், எல்லாண்டவன் என்ன உள்ளதே. அழைப்பின் குரல் கேட்டேன், எல்லாண்டவன் என்ன உள்ளதே. குறைகள் நிறைந்தவன் நானோ, அதை தெரிந்தும் அழைத்தவன் நீதோ. குறைகள் நிறைந்தவன் நானோ, அதை தெரிந்தும் அழைத்தவன் நீதோ. தாயின் கருவில் ஒன்றை தெரிந்தவன், தாயின் கருவில் ஒன்றை தெரிந்தவன், பிள்ளை வாயன முன் செல்ல, பிள்ளை வாயன முன் செல்ல. அழைப்பின் குரல் கேட்டே, எல்லாண்டவன் என்ன உள்ளதே. அருகினில் சென்று நடைபயின்றே, அருகினில் சென்று நடைபயின்றேன், பிள்ளை வாயன முன் செல்ல, பிள்ளை வாயன முன் செல்ல. அழைப்பின் குரல் கேட்டே, எல்லாண்டவன் என்ன உள்ளதே. நல்ல கவனிங்க. அழைக்கிற குரல் யாரு? ஒருவன் என்னை பின்பற்றி வரணும்னா எதை விடணும்? மத்தேயு எழுதின சுவிசேஷம்
19 அதிகாரம் 29 வசனத்தில் வாசிக்கிறோம், என் நாமத்தின் நிமித்தம் என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரியாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் நூறத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனை பெறுவான். ஆமென். நாம என்னத்த பெரிய விட்டுட்டு வந்தோம் உலகத்துல? எல்லாம் சொன்னாங்க, போய் என்னையா செய்ய போகிறோம், 300 ரூபா வச்சு என்ன செய்ய முடியும்? அந்த 300 ரூபா காசு தான் இன்றைக்கி நீங்கள் வந்து பார்க்குறீங்களே திருநெல்வேலி மதுரை ஆலயம். அந்த 300 ரூபா காசை நம்பி போகலை, கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்கை நம்பி போனேன். என்ன வாக்கு கொடுத்தாரு? நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். முந்தா நாள் ஒரு ஐயா வந்தார், எங்கே இருந்துன்னா குடியாத்தத்துலேருந்து. அந்த ஐயா பேர் எம் மகேந்திரன். அவருக்கு 84 வயசு. எனக்கு தூக்கி வாரி படித்து அந்த வயசில் நான் நடப்பேனா தெரியாது. அவரோட மனைவி அம்மா டீச்சர் அம்மாவாக இருந்தவங்க, இவர் ஹெட் மாஸ்டராக இருந்தவர். 2 பேரும் விஆர்எஸ் வாங்கி அதுக்கு முன்னாடி ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க, வீட்டில் தான் இருக்காங்க. அவர் தினந்தோறும் உட்காந்து காலையில் கணவன் மனைவியமாக தப்பு, ஒரு தகப்பனும் தாயை போல தான். ஏன்னா கணவன் மனைவியாக சின்ன பிள்ளைகள் நினைக்கப்பட்டால் இன்றைக்கி அப்படி தான் இருக்காங்க. ஆனால் வயது முதிர்ந்தவர்கள் ஒரு தகப்பன் தாயை போல தான். 1 தீமோத்தேயு 5 அதிகாரத்தில் மிக தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும்போது சொன்னார், 2ஆம் வசனத்தில் முதிர் வயது உள்ளவங்களை எப்படி கனம் பண்ணணும்? தகப்பனை போல தாயை போல, பாலிய ஸ்திரீகளை சகோதரிகளை போல, வாலிப அதாவது புருஷர்களை என்ன செய்யணும்? சகோதரர்களைப் போல கனம் பண்ண வேண்டும்னு சொன்னார். ஆகையினால அந்த அம்மா ஐயா 2 பேரும் வயசானவங்க. இப்போ அவருக்கு 84 வயசு. அப்போ அவங்களுக்கு எப்படியும் கிட்டத்தட்ட எனக்கு தெரியும் அவர் 2011 72 வயசாக இருந்திருக்கார். இப்போ 84 வயசு ஆச்சுங்கும்போது 12 வருஷம் கூட ஆயிடுச்சு. 26 ஆகிப்போச்சு, 15 வருஷம் ஆகிப்போச்சு. கிட்டத்தட்ட இப்போ 84 வயசு. அந்த அம்மாவுக்கு எப்படியும் குறைஞ்சி ஒரு 5-6 வயசு வித்தியாசம் இருக்குன்னு வச்சுக்கலாம். இவ்வளோ வயசு நான் கேட்கல, ஏன்னா பெரியவங்கள வயசு கேட்குறது முறை இல்லை. ஆனாலும் அந்த ஐயாவும் அந்த அம்மாவும் சொன்னாங்க, நான் டிவியில் தினமும் கேட்பேன் நிகழ்ச்சியை, ஒரு பொருத்தனையாகவே நான் பண்ணினேன். என்ன பொருத்தனை? அவர்கிட்ட ஒரு கார் இருந்துச்சு, ஆமினி கார். ஏன் சொல்கிறேன்னா ஆண்டவர் தேடி வந்து ஆசீர்வதிக்கிறவருக்கு சொல்கிறேன். ஒரு ஆமினி கார் 2011 வாங்கியிருக்கார். வாங்கினவர் அதை சரியாகவும் ஓட்டலை. ஏன்னா அவருடைய வயசுக்கு அவ்வளோ தூரம் ஓட்டியும் போடலாம். எப்போவா போட்டால் கூட ஆக்டிங் டிரைவர் தான் போட்டு ஓட்டுவார். வீட்டிலே நிப்பாட்டி வச்சுருந்துருக்கார். கிட்டத்தட்ட அவர் என்கிட்ட கொண்டாடும் போது 900 கிலோமீட்டர் தான் ஓடி இருந்துச்சு. அதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறார். அங்கேருந்து குடியாத்தத்துலேருந்து அந்த 84 வயசில் அந்த ஆமினி காரில் வெயிலில் உட்காந்து வந்து நின்று கொடுத்துட்டு சொல்கிறாரு, என் மனசில் இதை குறித்து ஒரு பாரம் இருந்துச்சு, ஏதாவது ஆண்டவருக்காக நான் செய்யணும்னு என் மனைவி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான் அங்கேருந்து என்னால் இப்போதைக்கு ரிட்டையர்டான காலம், புதுசாக உங்களுக்கு கொடுக்க முடியல. அதுவும் அர்த்தம் தான். இன்னைக்கு காலைல கூட ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, ஒரு டிஃபன் கூட வாங்கி கொடுக்காமல் வந்துட்டேனேன்னு என் மனைவி இங்கே சண்டை போடுறாங்க. ஏன்னு போனியே, ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதுக்கு பலனுட்டு நாங்களை கூப்பிட்டு போனாங்கல்ல, ஒரு சின்னதை அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு வந்திருக்கலாம், ஒரு டிஃபனாகுது. நான் மறந்துட்டேன், மன்னிச்சுக்கங்கன்னார். இல்லை, தப்பு இல்லைன்னு. நான் சாப்பிட சொன்னால் கூட அவர் சாப்பிடலை. அதை நான் பொருத்தனையாக வச்சேன். ஆண்டவர் என் மனசில் ஏற்படுத்தினார், இதை கொண்டு கொடு. அவர் கொடுத்தது 15 வருஷம் முடிஞ்சது தான், அது தப்பே கிடையாது. ஏன்னா 15 வருஷம் தான் ஒரு காருக்கு லைஃப்னு நீங்கள் நினைக்கலாம். என்ன 11 வாங்குறத 26 வந்து கொடுத்துருக்கா, பெரிய அதிசயமாக நினைக்கலாம். கொடுக்கணுங்கிற எண்ணம் எப்படி வந்துச்சு? ஒரு உணர்வு எப்படி வந்துச்சு? ஆண்டவருடைய நாமத்தை அறிஞ்சதுனால தான். அவருடைய நாமத்தை நான் பிரஸ்தாபப்படுத்திக்கிட்டு டெய்லி டிவியில் காலையில் 6 மணிக்கு 6:30 மாலையில் 5:30 6:30 எல்லாம் போய்கிட்டு இருக்கு. இந்த பிரஸ்தாபப்படுத்துகிற ஸ்தானத்தை தேடி மதுரைக்கு வந்து அந்த காரை கொடுத்து போனார். ஏன்னு கேட்டேன், ஐயா இனிமேல் வயசு டிவியில் நான் பார்க்குறேன், நடந்து போய் செய்யக்கூடிய வயசு இல்லை, என்னால் ஏசி கார் வாங்கி கொடுக்க முடியல, பழைய வண்டியை தான் கொடுக்குறேன், தப்பாக நினச்சிக்காதீங்கன்னார். நான் சொன்னேன், ஐயா
ஏழை விதவை கொடுத்த 2 காசு தான் தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டது. நீங்கள் கொடுத்ததும் தப்பு இல்லை, நினச்சதும் தப்பு இல்லை. ஆனால் இத்தனை வயசில் இவ்வளோ தூரம் தேடி வந்திருக்கீங்க பார்த்தீங்களா? இதுக்கு காரணம் என்னன்னா அவருடைய நாமம். நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். எனக்கு அன்பானவர்களே, மறந்துடாதீங்க, அவருடைய நாமம் சாதாரண நாமம் இல்லைங்க, எல்லாவற்றுக்கும் மேலான நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்த நாமம், சாபத்தின் பிசாசுகளை துரத்துகிற நாமம், நேற்றும் இன்றும் என்றைக்கு மாறாத நாமம், நம்பின ஒருவரை கூட கைவிடாத நாமம். அந்த நாமத்துக்கு ஈடு இணை கிடையாது. அதனால தான் நாம் பாடுறோம். என்ன பாடுறோம்? இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இல்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இல்ப நாமம். பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும், பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தர்களுக்கும். பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தர்களுக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இல்ப நாமம். யாவும் முடங்கிடும் நாமும், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமும். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமும், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமும். இயேசுவின் நாமும் இனிதான நாமும், இணையில்ல நாமும், இல்ப நாமும். பரிமள தைலம் இயேசுவின் நாமம், பாருங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலம் இயேசுவின் நாமம், பாருங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இல்ப நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இல்ப நாமம். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. அந்த நாமத்துக்கு ஈடு இடம் கிடையாதுங்க. அதனால தான் ஃபாதர் பாடுறார், உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. ஏன் ஜெபிக்கிறோம்? நாங்கள் துதிக்கிறோம். ஏன்னா அந்த நாமத்தை சொன்னா என்ன செய்யுது? எதனால போகுது? பாவம் எல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் ரத்தத்தினால். பாவம் எல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் ரத்தத்தினால். வாழ்வு கிருபையால் மீண்டு பரிசுத்த ஆவியினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு கிருபையால் மீண்டு பரிசுத்த ஆவியினால். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே
என் அன்பரின் திருப்பாதத்தில் ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில். அந்த நாமத்தை 24 மணி நேரம் துதிச்சுக்கிருந்த ஒரு பெண் இருக்கா. யார் தெரியுமா? வானுவேலின் லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலிருந்து. ஆசேர் கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தியுமான அன்னாள் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னி பிராயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனுடனே வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாய் இருந்தாள். ஏறக்குறைய 84 வயதுடைய அவள் அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை ஒருத்தியே ஜெபம் பண்ணி துதிச்சு ஆராதனை செய்தான். அவளும் இயேசுவை தூக்கி ஆசீர்வதிக்கிற பாக்கியம். ஏன்னா சிமியோனுக்கு தான் அந்த வரம் கிடைச்சது. ஆனால் இந்த ஆசேர் கோத்திரத்தாள் பானுவேலின் குமாரத்தியுமாகிய அன்னாள் என்னும் தீர்க்கதரிசி 84 வயசு இடைவிடாமல் ஆராதித்தாங்க. நம்ம இப்போ 70 வயசுலேயே சொல்கிறோம், காலில் நடக்க வேண்டிய 30 வயசில் சொல்கிறோம். கால் முழங்கால் போட முடியல பிரதர், உட்கார்ந்து கட்டுமான். 84 வயசில் அவன் என்ன செஞ்சானா? உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அவளும் அந்த இயேசுவை யோசேப்பு மரியாளும் ஆலயத்துக்கு தூக்கிட்டு வந்த நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினார். அவ கூட பிரசங்கம் பண்ணினா பாருங்க. 84 வயசுல நாம இன்னைக்கு பிரசங்கத்துக்கு போமா? அவரை குறித்து பேசினா. எதை குறித்து? இயேசுவை குறித்து. இவர் யார்? யோவான் சொன்னா இவர் யார்? எனக்கு பின் அதாவது வருகிறவர் என்னிலும் வல்லவர் என்று பேசினார். இவர் யார்? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று பேசினார். அவருடைய பாதரட்சியின் வாரை கூட நான் அவிழ்க்கிறதற்கு பாத்திரன் அல்ல என்று சொன்னார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்டு, இவர் என் நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள். இன்றைக்கு நீங்கள் நான் அவருடைய நாமத்தை ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சொல்கிறோம்? சங்கீதக்காரன் சொல்கிறான், 119ஆம் சங்கீதம் 164ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், உமது நீதி நியாயங்களின் நிமித்தம் ஒரு நாளில் 7 தரம் உம்மை துதிக்கிறேன். சங்கீதக்காரன் சொல்கிறான், அதே சங்கீதக்காரன் காலை மாலை 3 வேளை அந்தி சந்தி தியானம் பண்ணி முறையிடுவேன். ஆமா, ஈசாக்கு என்ன செய்தான்? மாலையில் அப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செஞ்சுட்டு தியானத்திற்கு போவான். அப்படி வரும்போது தான் ரெபேக்காளை கூப்பிட்டு வந்தா பார்த்தான். எனக்கு கண்பார்கள் நல்லா கவனிங்க. ஆண்டவருடைய நாமத்தை மட்டும் பிரஸ்தாவப்படுத்தி பாருங்க. நான் அனுபவிச்ச 300 ரூபாய் தூக்கிட்டு வந்து எல்லாரும் பார்த்து பைத்தியம் கிறுக்கேன், இவ்வளவு படிச்சுட்டு இனிமனுக்குமா புத்தி இல்லைன்னாங்க. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு பொருளுக்கு பைத்தியமாக தான் தெரியும், நம்புறவங்களுக்கு தேவபலனாக தான் இருக்கும். இன்னைக்கு அதே வாய் ஆமையா அற்புதம் செஞ்சிருக்கு. அவருடைய நாமத்தை நம்பி போயிட்டு எவனும் வெட்கப்பட்டதில்லைங்க. நான் இன்னைக்கு போயிடலாம், ஆனால் அவர் செய்த அந்த அற்புதம் இன்னைக்கு நிற்கும், என்னைக்கு நிற்கும். காரணம் என்ன? ஐயா அவர் சொல்லியிருக்கார், ஒவ்வொருவரும் உனக்காக நான் மரித்தேன், எனக்காக நீ என்ன செய்தா? அந்த கேள்விக்கு என்ன பதில் வச்சிருக்கோம்? அவர் நமக்காக ஜீவனையே கொடுத்தாரு. நாம் என்னத்தை கொடுத்துருக்குறோம்? ஆப்டால் இந்த உடல் உழைப்பை கொடுத்து அவருடைய வார்த்தையை சொன்னதுனால கைவிட்டுட்டாரா? இன்றைக்கும் நான் அதே மதுரைக்குள்ளே ஒரு நேரம் சாப்பாடு எங்கேயாவது கிடைக்காத அலைந்த நாட்களும் உண்டு. ஏன் இன்னைக்கு என் பெத்த பிள்ளை கூட திரும்பி பார்க்காம இருக்கிற நாட்களும் உண்டு. அதை குறித்து நான் சந்தோஷப்படுறேன். ஏன் தெரியுமா? ஆண்டவர் சொன்னார், என்னை நிமித்தம் எதை இழந்தாலும்
நூறத்தனையாய் கிடைக்கும், நித்திய ஜீவனும் உண்டுன்னாரே, அதை மறந்துடக்கூடாது. விசுவாசியே நினைத்து பார், விசுவாசியே நினைத்து பார், மேலானவைகளை நாடு, நித்திய ஜீவன் பெற. விசுவாசியே நினைத்து பார், மேலானவைகளை நாடு, நித்திய ஜீவன் பெற. நித்திய ஜீவன் நமக்கு வேணும்னு சொன்னா நாம் இந்த பூமியில் இருக்கிற நாளோட அவரோட இருக்கிற ஒரு நாள் தான் நிறையா. ஏன்னா மாணிக்க வாசகர் சொல்கிற மாதிரி புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் இன்றைய தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தேன் என்பருமானார். ஆனால் இந்த வேதம் அப்படி சொல்லலை. ஒரு தரம் பிறப்பதும் நியாயத்தீர்ப்பு அடைவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, பிரசங்கி சொல்றாரு கடைசி அதிகாரத்தில், ஒவ்வொரு மனிதனுடைய கிரியையும் அந்தரங்கமான எந்த காரியமும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்தில் கொண்டு வருவார். அதை மறந்துடக்கூடாது. அவருடைய நாமத்தை சொல்ல 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 கிருபை பெருகிக்கொண்டே தான் இருக்கும், குறையாது. என்ன இல்லை சொல்லி பாருங்க, அடுத்த நிமிஷம் அந்த கிருபை வரும். நான் அனுபவிச்சிருக்கேங்க. ஒவ்வொரு நிமிஷம் சோர்ந்திருப்பேன். ஐயோ, நாளைக்கு இன்ஜினியர் ஃபோன் பண்ணியிருப்பார், ஒரு 50,000 ரூபா வேணும் பிரதர், வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், ஒன்றும் இல்லை, நான் என்ன செய்ய போகிறேன், இன்றைக்கி வரைக்கும் சாயந்தரம் வரைக்கும் ஒன்றும் வரலையுமே. அடுத்த நாள் பார்த்தா எங்கே இருந்தாவது ஆண்டவர் ஆசீர்வாதத்தை அனுப்புவார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, ஏதோ இந்த ஊழியம் சாதாரணமாக நடந்துடல. 2 கண்ணும் தெரியாமல் யார் யார் விட்டு போனாலும் சரி, எத்தனையோ சூழ்நிலையில் எத்தனையோ பேர் விட்டுட்டு போனவனு உண்டு. அதை பற்றி நான் கவலைப்படல. ஏன் தெரியுமா? எனக்கு தெரியும் கடைசி வரைக்கும் யார் தான் கூட இருப்பா. அவர் ஒருத்தர் தான், வேற யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. ஆனால் அவர் கடைசி, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில நடந்தாலும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். சில நேரம் சிலவரை கட் பண்ணுவார், நமக்கு தெரியாது. ரூபன் யோசேப்பை தப்பு வைக்கணும்னு சொன்னான், ஆனால் அவனை கொஞ்ச நேரம் காணோம். அதுக்குள்ளே யூதா வந்து என்ன செஞ்சான், வித்ரோன்னு ஐடியா கொடுத்துட்டான். அப்படி ரூபன் அங்கே இருந்திருப்பான்னா யோசேப்பை விற்க விட்டுருக்க மாட்டான், எகிப்து கொண்டு போகப்பட்டிருக்க மாட்டான், எகிப்து தேசத்துக்கு அதிபதியாக மாறி இருக்கவும் முடியாது. யோசேப்பின் தரிசனமே பொய்யா போயிருக்கும். அதனால தான் ஆண்டவர் ரூபனை என்ன செஞ்சார், பிரித்து கொஞ்ச நேரம் கொண்டு போயிட்டார். நம்மகிட்ட வந்து சிலர் பிரித்தாருனா கூட கவலைப்படக்கூடாது, எதுவும் இருக்கும் நன்மைக்காகத்தான் இருக்கும். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சி நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. ரொம்ப நல்லது. ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வரணும். ஒவ்வொரு நாளும் அதற்கான தேவைகள் சந்திக்கப்படும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் எங்கள் சபையில் வந்து வர கண்ணுதிரி அவங்கள பற்றி நான் தினம் ஜெபம் பண்ண, ஆண்டவர் இந்த ஞாயிற்றுக்கிழமை இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வரதுக்கு வேன் வாடகைக்கு என்ன செய்ய போகிறோம், இவங்களெல்லாம் கூட்டு வந்து ஒரு நல்ல சாப்பாடு கொடுக்க என்ன செய்ய போகிறோம். எங்கே இருந்தாவது யாராவது ஒரு பிறந்த நாள், அதில் பாதி சுமையை குறைக்கிறதுக்கு. ஏன்னா 2 சபைக்கு சேர்த்தா 20,000 ரூபா செலவழிப்பேன் குறையாமல், ஒரு வாரத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டுமே. தன்னால் இயன்றது எங்கே இருந்தால் ஒரு ஒத்தாசை அனுப்பி இதுவரை நடத்தி வருகிறார், இனிய நடத்துவார். ஏன்னா அவர் யாக்கோபு ஜெபத்துக்கு பதில் கொடுத்தவர். ஆண்டவரே நீர் என்னை காப்பாற்றி. அவர் ஜெபம் பண்ணது என்ன தெரியுமா? ஆதியாகமம் 28:20 காலையில் ஆரம்பத்திலே இன்னைக்கு சொன்னேன். அவர் ஜெபம் பண்ணது என்னது? தேவரீர் என்னை காப்பாற்றி எனக்கு உண்ண இந்த வழியில் அப்பொழுது யாக்கோபு தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியில என்னை காப்பாற்றி உண்ண உணவும் வஸ்திரமும் தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி சமாதானத்தோடு வரப்படுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். யாக்கோபுக்கு தேவனாய் இருந்தாரா இல்லையா? அவனே சொன்ன ஆதியாகமம் 32:10
தேவரீர் அடியேனுக்கு காண்பித்த எல்லா தயவுக்கும் நான் சத்தியத்திற்கும் எவ்வளவேன்னு பாத்திரம் அல்ல. வெறும் கையும் கோலுமா தான் போனேன். 2 பரிவாரங்களை தொலைக்காட்சியில் பார்க்கிறவர்களே, இப்போ உங்களுக்கு சொல்லுவேன். அநேகர் கேட்குறீங்க, ஐயா நாங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்கோம், உதவி செய்யணும்னா எப்படியா? இந்த ஃபோன் நம்பரை உங்கள் பிள்ளைகிட்ட பேர பிள்ளைகிட்ட சொல்லுங்கள். இப்போ சொன்னீங்கன்னா போதும், அது வழியாக பணம் அனுப்பலாம். 2 ஃபோன்லேயும் இருக்குது, ஜிபே உண்டு, ஃபோன்பே உண்டு. ஒருவேளை சிலர் கேட்குறீங்க, ஐயா நாங்கள் உடனே அனுப்பிட்டு வாட்ஸ்அப்லேயும் அப்படி க்ரீன்ஷாட் எடுத்து போடுறோம், நீங்கள் பார்க்குறது இல்லையாங்கிறீங்க. நாங்கள் பார்க்க முடிஞ்சால் உடனே உங்களுக்கு பார்த்துட்டு பதில் சொல்லிட மாட்டேன்னா, யாராவது வச்சு பார்க்க சொல்லணும். சில நேரம் அது அடுத்தது மேலே மெசேஜ் வந்துச்சுன்னா அது மறைஞ்சும் போயிடுது. தவறாக நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா இந்த ஊழியத்தில் பார்வையற்றவங்க ஜாஸ்தியாக இருக்கிறதுனால உடனே உங்களுக்கு பதில் போட முடியாட்டாலும் தயவுசெய்து மன்னித்து கொள்ளுங்க. நிச்சயமாக நீங்கள் ஃபோனில் கூப்பிட்டு சொல்லுவீங்கன்னா உடனே உங்களை பார்த்துட்டு சொல்லுவேன். உங்கள் ஜபக்காரி எது இருந்தாலும் சரி, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களில் ஒரு நிகழ்ச்சிக்கு உதவலாம், இந்த மக்களுக்கு உணவு கொடுக்க உதவலாம். ஏன் ஒரு 10-20 பேருக்கு நல்ல உடைகள் கொடுக்க, ஊன்றுகோல் கொடுக்க, நல்ல வீட்டு உபயோக பொருட்கள் கொடுக்க. ஏன் ஒரு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை மதுரையில் வந்தால் குடும்பத்துக்கு 4 கிலோ அரிசி கொடுத்து அனுப்புகிறேன். 4 வாரம் கூட்டி பாருங்க, 16 கிலோ அரிசி ஆயிடும். நீங்கள் கேட்கலாம், ஏன் போட்டா பிடிச்சி போடக்கூடாதா? போட்டா பிடிச்சி போட வேண்டியதில்லை. கர்த்தருடைய கண்களுக்கு மீறினவா கேமரா? நீங்களும் வந்து பாருங்கள். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த மனமகிழ்ச்சியான நாளிலே நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே. நீர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல. இன்று வரை ஆசீர்வதிக்கிறேன். ஒரு விசை சொன்னதை திரும்ப சொல்லுகிறவர் அல்ல. ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அப்படியே செய்யுங்கள் என்று அன்றைக்கு மரியாள் சொன்னாங்களே, நீர் அன்றைக்கு சொன்னீர் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்து என்று. இன்று வரை அதை செய்வதற்கு பலம் தந்தீர், திடம் தந்தீர், சுகம் தந்தீர். இந்த ஊழியத்தை தாங்கி வருகிற ஒவ்வொரு பிள்ளைகள், ஒவ்வொரு பெரியோர் சிறியோர், தூரத்தில் இருப்போர் சமீபத்தில் இருப்போர், ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய கண்ணீர் மாறட்டும், கவலைகள் மாறட்டும், வேதனைகள் விலகட்டும், வியாதிகள் மறையட்டும், ஆக்கினைகள் அகலட்டும், சத்துருக்கள் விலகட்டும். இஸ்ரவேலின் ராஜா கூட இருந்து தீங்கை காணாதபடிக்கு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.